पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14th சாப்டர் 14வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். குணத்ரய விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான குணங்கள், எந்த விதமா அந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாவை இந்த தேகத்தோட கட்டுகின்றன, பந்தப்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். 3 குணங்கள் பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு. சத்துவம் ரஜஸ்தம இதி குணாகா. குணங்கள் பார்த்தீங்கன்னா 3 குணங்கள். இந்த குணங்கள் அப்படின்றது பாரிபாஷிக்கம்னு என்ன அர்த்தம்? டெக்னிக்கல் டெர்மினாலஜி, தத்துவ விசாரத்துல இந்த 3த்துக்கும் குணங்கள் அப்படின்னு பேரு. இந்த 3 குணங்களும் எதுல இருந்து உண்டாச்சு அப்படின்னா பிரகிருதி சம்பவாகா. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மாயா. மாயையிலிருந்து உண்டானவைகள் இந்த 3 குணங்கள். இவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய நாசமில்லாத இந்த தேகாத்மாவை, ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த ஜீவனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தோடு இந்த 3 குணங்களும் கட்டுகின்றன. வேற ஒரு குணமா அப்படின்னா இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுது, அந்த ஜீவாத்மாவை இந்த தேகத்தோடு சேர்ந்துதான் கட்டுகின்றன. சில பேருக்கு பிரதானமா இருக்கலாம், சத்துவகுண பிரதானமா இருக்கலாம், சில பேர் ரஜோகுண பிரதானமா இருக்கலாம், சில பேர் தமோகுண பிரதானமா இருக்கலாம். 3 குணங்களும் ஒன்றி விட்டு ஒன்று இருக்காது, கூட குறையதான் இருக்க முடிய. அந்த ஒன்று இல்லாம வெறும் பியூர் சத்துவகுணம் 100% அப்படிலாம் இல்லை, பியூர் ரஜோகுணம் 100% அப்படியும் இல்லை, 100% தமோகுணம் அப்படின்னும் இல்லை. 3 குணங்கள் சேர்ந்து தான் இருக்கும். திரிகுணம்தான் மாயா. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஹேபிட்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்த பிறப்பு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர விதை அப்படின்றத எப்பவே மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ஜீன்ல இருந்து, அப்பா என்ன சாப்பிட்டார், அம்மா என்ன சாப்பிட்டாங்க, அதுல இருந்து வரக்கூடிய அந்த சரீரம் அன்னமய கோஷமா இருக்கிற இந்த சரீரம் அன்னமய கோஷம்.
அந்த சரீரம் அங்க சுக்ல சோனிதத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குணத்தோட இருக்கும். இதுக்குள்ளார வரக்கூடிய அந்த ஜீவன் பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல என்ன பிறவி எடுத்தான்னு தெரியாது. அப்போ நிறைய பேரை பாத்தீங்கன்னா புராணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உத்கிருஷ்டமான ஜீவராசிகளா இருப்பாங்க. இப்ப நம்ம ரத்னாகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரத்னாகரன் பிளேடு பக்ரியா பாத்தீங்க அப்படின்னா காட்டுவாசியா பிறந்தவன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசி சரீரம், ஆனா உள்ளுக்குள்ளார இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செயின்ட், ராமகாவியம் பண்ற அளவுக்கு ஒரு புண்ணிய ஆத்மா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள வந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படிதான். இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா புரியும், நம்ம சரீரம் ஒரு தன்மையோட இருக்கும், இந்த சரீரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய குணம் வேற ஒன்னா இருக்கும். அப்ப அவர விதையில 2 விதமா இருக்கிற மாதிரி அர்ஜுனனுக்கும் அதே தான். அர்ஜுனனுக்கு சரீரம் க்ஷத்திரிய சரீரம், ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற சுபாவம் பாத்தீங்கன்னா சத்துவகுணம். அதனால்தான் உபதேசம் அவனுக்கு செய்யப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த 3 குணங்கள் இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா நம்மள என்ன பண்ணுதுன்னா கட்டி வைக்கின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 6வது ஸ்லோகம் நேத்து ஆரம்பிச்சிருக்கோம், ஒவ்வொரு குணங்கள் எப்படி பந்தப்படுத்துது அப்படின்னு. தத்திர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம். சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விஷயத்த இனிமே நம்ம அனலைஸ் பண்ண போறோம். கீதா படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது நல்லா உள்ள வரணும். சத்துவகுணம் இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன இருக்கும்? நிர்மலம், மலமில்லாத நிலை உண்டாகும். மலம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடியில பாத்தீங்க அப்படின்னா ஃபாக் இல்லாம கண்ணாடி நல்லா தொடச்சி வச்சோம் அப்படின்னா என்னுடைய முகத்தை பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி நல்லா பிரதிபிம்பிக்குது, நல்லா பாக்குறேன் நான். இதே பாத்தீங்க அப்படின்னா லைட்டா சோப்பு வாட்டர்லாம் நம்ம பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில் என்ன இருக்கும்? சோப்பு வாட்டர்லாம் பட்டு நம்ம அதை கேர் பண்ணவே மாட்டோம். அது அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சோப் வாட்டர்லாம் பட்டு முகமே சரியா தெரியாம போயிடும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சத்துவகுணம் இல்லை. சத்துவகுணம் எப்படி இருக்கணும்? பார்த்தா நம்மளுடைய முகம் அப்படியே ஸ்பஷ்டமா தெரிஞ்சதுன்னா அந்த கண்ணாடி, அது மாதிரி நம்ம அந்த கரணம் பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுணத்தோட இருக்கும் போது நிர்மலமா இருக்கிறது, சோப் வாட்டர் படாம இருக்கிற மாதிரி இந்த அந்த கரணம் பாத்தீங்க அப்படின்னா எந்த காமக்ரோத லோபங்கள்ல எதுவுமே இல்லாம சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா சத்துவகுணம். இந்த சத்துவகுணம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிரகாசகம். பிரகாசகம் அப்படின்னா எப்படி நம்ம சோப் வாட்டர் இல்லாத கண்ணாடி பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு பிரகாசிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த கரணமும் சத்துவகுணம் இருந்துச்சுன்னா, மலம் இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா பிரகாசிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா பிரகாசிக்கிற தன்மை அதுக்கு இருக்கும். கூடவே பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அநாமயம். அநாமயம் அப்படின்னா உபதிரவ ரகிதம், எந்த ஒரு உபதிரவங்களும் இல்லாதது சத்துவகுணம். துக்கம் கொடுக்காது. பிராமணர்கள் பாத்தீங்க அப்படின்னா இயல்பாவே ரொம்ப சுகிகளா இருக்காங்க. இயல்பாவே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா துக்கம் ரொம்ப கம்மி. என்ன காரணம்னா அந்த அவர விதையில ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா இயல்பாவே அவங்களுக்கு என்னவா இருக்கு? சத்துவகுணம் அதிகமா இருக்கு. அப்ப துக்கியா இருக்கிற பிராமணர்கள் ரொம்ப கம்மி. இயல்பாவே அவங்கள்ட்ட சுகம் பாத்தீங்கன்னா இருக்கும். அது காரணம் பாத்தீங்கன்னா சத்துவகுணம் உபதிரவம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பேர். ரஜோகுணமும் தமோ குணமும் என்ன பண்ணும்? உபதிரவத்தை கொடுக்கும், காமக்ரோதத்தை கொடுத்துரும், மோகத்தை கொடுத்துரும். அது பாத்தீங்கன்னா நமக்கு துக்கத்தை கொடுக்கறது இந்த ரஜோகுணமும் தமோ குணமும். அப்போ 3 விஷயங்கள் சத்துவகுணத்துல சொல்லியாச்சு, நிர்மலம், பிரகாசகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநாமயம் அப்படின்னு. இந்த 3 குணங்களை உடைய இந்த சத்துவகுணம் எப்படி தேகத்துல ஜீவாத்மாவை கட்டுது அப்படின்னா சுகசங்கேன. எங்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்கு எந்த ஜீவராசிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு ஒரு ஜீவராசிக்கு தோணுதோ அந்த இடத்துல அந்த சுகம் வேணும்னு எந்த ஜீவராசிக்கா இருக்கட்டும். இப்ப வெளியில பாத்தீங்கன்னா குரங்குல சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த குரங்குக்கு பாத்தீங்க அப்படின்னா பீனட்ஸ் நான் போட்டிருக்கேன், அந்த பீனட்ஸ் சாப்பிடணும். அந்த பீனட்ஸ் சாப்பிடணும்னு ஒரு சுகம் எனக்கு அது கிடைக்கும். பீனட்ஸ் சாப்பிட்டா சுகம் கிடைக்கும்னு ஒரு குரங்குக்கு எண்ணம் வருது. எனக்கு சுகம் வேணும், பீனட் சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய வேர்க்கடலிலிருந்து உண்டாகிற சுகம் வேணும்னு நினைச்சதுன்னா அப்ப அந்த குரங்கிட்ட பாத்தீங்கன்னா சத்துவகுணம் தான் அந்த சுகத்தை தேடி அதை அலையறதுக்காக பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காக ஒரு இதை கொடுக்குது. அப்போ சுகத்தோட பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு நினைச்சாவே அந்த இடத்துல என்ன வந்துருது? சத்துவகுணம் வந்துடும். கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஞான சங்கேன பத்தனாதி. ஞான சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
எங்கெங்கெல்லாம் சுகம் இருக்குமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஞானமானது கூடவே சகச்சரியமா இருக்கும், கூடவே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா சத்துவகுணம் ஞானத்தோடும் கூட பாத்தீங்க அப்படின்னா சுகத்தோடும் ஜீவாத்மாவை இந்த சரீரத்தில் பந்தப்படுத்துகின்றது, கட்டி வைக்கின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 7வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்துல ரஜோகுணத்தை பத்தி ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். ரஜோ ராகாத்மகம் வித்தி, ரஜோ ராகாத்மகம் வித்தி, திருஷ்ணா சங்க சமுத்பவம், திருஷ்ணா சங்க சமுத்பவம், தன்னிபத்னாதி கௌந்தேய, தன்னிபத்னாதி கௌந்தேய, கர்ம சங்கேன தேஹினம், கர்ம சங்கேன தேஹினம், ரஜோ ராகாத்மகம் வித்தி, திருஷ்ணா சங்க சமுத்பவம், தன்னிபத்னாதி கௌந்தேய, கர்ம சங்கேன தேஹினம். ரஜோ ராகாத்மகம் வித்தி. யாராவது பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சுகானுசயி ராகக அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லியிருப்போம். நம்ம சுக வாசனை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு போகத்தை அனுபவிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சுகம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுதுன்னா உள்ளுக்குள்ளார போய் வாசனையா பதிவாயிடும். அந்த வாசனை பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா தேச காலத்துக்கு ஏத்த மாதிரி கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனை புத்திக்கு பாத்தீங்கன்னா வரும்போது அதுக்கு பேரு மெமரி அப்படின்னு பேர், ஸ்மிருதின்னு நம்ம சொல்றோம். சித்தத்துல இருக்கும்போது வாசனை, அந்த சித்தத்தில் இருக்கிற பதிவு என்ன வருது அப்படின்னா இப்போ காலையில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போ எர்லி மார்னிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காஃபி குடிக்கணுன்ற வாசனை சித்தத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸ்நானம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜபத்தை பண்ணி முடிச்சோன்னே அந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த சித்தத்தில் இருக்கிற ஒரு வாசனை இந்த புத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விருத்தி ரூபமா அது வெளியில வருது, ஒரு எண்ணமா வருது. அந்த புத்தியில அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே சுகத்தை நேத்து நான் அனுபவிச்ச காஃபி சுகம் இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. நினைவுக்கு வந்தோடனே எனக்குள்ளார என்ன தாட்டு வருது அப்படின்னா இந்த ஸ்மிருதி வந்த உடனே சுக நினைவு வந்த உடனேயே எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா உண்டாகுது. எனக்கு காஃபி வேணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ராகம் அப்படின்னு பேரு, ஆசை அப்படின்னு பேரு. அப்போ புதுசா ஒருத்தருக்கு ஏதாவது ராகம் உண்டாகுமா அப்படின்னா இல்ல, ஏற்கனவே அனுபவிச்ச ஒரு சுகத்துலதான் ஒருத்தருக்கு ராக விருத்தியானது உண்டாகும். எனக்கு திரும்பவும் காஃபி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆசை உண்டாகும். சுகானுஷயி ராகக லட்சணம். சுக அனுபவத்தை பின்தொடர்ந்து வரக்கூடியது, சுக அனுபவத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய எனக்கு மீண்டும் அந்த ஆனந்தம் சுகம் வேணும் என்ற எண்ணத்துக்கு பேரு ராகம் அப்படின்னு பேரு. ராகம்னு என்னது தமிழ்ல? ஆசை. அப்ப பாத்தீங்கன்னா ரஜோ ராகாத்மகம் வித்தி. ரஜோகுணம் இருக்கு அப்படின்னா அந்த ரஜோகுணம் என்ன இருக்கும் அப்படின்னா எந்த வடிவானது அப்படின்னா நம்மளுடைய தாட் பாத்தீங்கன்னா ஆசை வடிவானதாக இருக்கும் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப ஆசை வருது அப்படின்னாவே அங்க ரஜோகுணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். ரஜோகுணம் இல்லாம ஆசை என்பது இருக்கவே இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா திருஷ்ணா சங்க சமுத்பவம். திருஷ்ணான்றது பாத்தீங்க அப்படின்னா ஆசை. அந்த ஆசையிலிருந்தும் சங்கம்ன்றதுக்கு அர்த்தம் பற்றுதல், ஆசக்தின்னு சொல்லக்கூடிய அட்டாச்மெண்ட். அப்ப ஆசையில இருந்தும் அட்டாச்மெண்ட் பற்றுதலிலிருந்தும் இந்த ரஜோகுணமானது சமுத்பவம் உண்டாகின்றது. அப்ப ரஜோகுணம் எங்கிருந்து உண்டாகும்? ஆசையிலிருந்து உண்டாகும். அதே நேரத்துல பற்றுதலிலிருந்து உண்டாகும். 3:37 பக்கத்துல போட்டுங்க. 3:37. இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமயேஷ குரோதயேஷக ரஜோகுண சமுத்பவஹ
மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம் அப்படின்னு 3:37 ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரஜோகுணத்திலிருந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதம் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகும். காமயேஷ குரோதயேஷக ரஜோகுண சமுத்பவா. அதுக்கு ஆச்சாரியர் அங்க பாஷ்யம் பண்ணும்போது சொல்லுவாரு, காமக்ரோதத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும், ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும். அப்ப ஒன்னிலிருந்து ஒன்னு உண்டாகிறது. யாருக்காவது ஆசை வந்துச்சு அப்படின்னா ஆசையிலிருந்து ரஜோகுணம் உண்டாகும். யாருக்காவது அட்டாச்மெண்ட் உண்டாச்சுன்னா அங்கிருந்து ரஜோகுணம் உண்டாகும். இல்லைன்னா ரஜோகுணத்திலிருந்து ஆசையும் அந்த பற்றுதலும் பாத்தீங்க அப்படின்னா உண்டாகும். ஒன்றிலிருந்து ஒன்று உண்டாகக்கூடியது. பின்னாடி வரப்போம், பின்னாடி அதெல்லாம் சொல்லுவோம், டெவலப் பண்ணிட்டே போகும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும், காமக்ரோதத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும். அதனாலதான் இங்க சொல்லும் போது சொல்லுது திருஷ்ணா சங்க சமுத்பவம். திருஷ்ணான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆசை, காமம், கூட பாத்தீங்க அப்படின்னா பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாச்மெண்ட். இந்த ரெண்டுத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா ரஜோகுணமானது சமுத்பவம் உண்டாகின்றது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்குள்ளார ஒரு ஆசை உண்டாகுது, காஃபி குடிக்கணும், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இந்த போகம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தோடனே அந்த ஆசையை அடையறதுக்கு ஒரு கர்மா தேவைப்படும்ல. சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஆசை வந்துருச்சு, ஆனா பாத்தீங்கன்னா கர்மா பண்ணா தானே பாத்தீங்கன்னா அதை அடைய முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை என்ன பண்ணும், தன்னை அடுத்த ஸ்டெப்புக்கு தன்னை கொண்டுட்டு போகும். தன் நிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினா. கருமத்தினால உண்டாகிற பற்றுதல், கர்மப்பற்று நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் ஒர்க்காலிக்கா இருக்காங்க. ரஜோகுணம், இந்த மனுஷ பிறவியே பாத்தீங்கன்னா ரஜோகுண பிரதானம். கீழே இருக்கிற ஜீவராசிகள்லாம் தமோகுணம், மேல இருக்கிற தேவ கூட்டங்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் சத்துவகுணம். இங்க மத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மட்டும் ரஜோகுணம். அப்ப ரஜோகுணமா இருக்கிறதுனால எல்லா மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பவும் கர்மத்தோட பந்தப்பட்டே இருக்கும். ஏன் கர்மம் அப்படின்னா, நான் ஆசைப்பட்டதை அடையறதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் தேவைப்படுது. அப்ப ஆசை வந்துருச்சுனாவே உங்களை சும்மா உட்கார விடாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஆசை இருக்கு. அந்த ஆசை தான் அவரை பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ண வைக்குது. அப்ப சதா கர்மத்துக்குள்ளாரையே ஒருத்தன் ஈடுபடுறானா, அப்ப அவனுக்குள்ளார பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி காமம் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான காமம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப தேகத்துல இருக்கக்கூடிய அந்த தேகியை, ஜீவாத்மாவை கர்ம சங்கேன, கர்ம பற்றுதல் நாள், கர்ம சங்கம்னு என்ன அர்த்தம், கர்மத்துல இருக்கிற பற்றுதல் நாள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரஜோகுணம் இந்த தேகத்துல அந்த மனுஷனை என்ன பண்ணுது, பந்தப்படுத்துகிறது. தது பத்னாதி. சிம்பிளா ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும், ஆசை இருக்கும், பற்றுதல் இருக்கும், அதுல இருந்து ரஜோகுணம் உண்டாகும். அங்க ரஜோகுணம் உண்டாச்சுனாவே ராகம்னு அர்த்தம். அது ராக வடிவானது. அது பாத்தீங்கன்னா ஜீவர்களை கர்மத்தினால் பந்தப்படுத்துகின்றது. சொல்லியா பாஷ்யத்துக்கு ரஜோ, ரஜோனா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா. இல்ல இல்ல இல்ல, சத்துவ குணத்துல அடையணும்ன்ற எண்ணம் இல்லை. சத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா சுகம் வேணும்னு நினைக்கும். சுகத்துல ஒரு இச்சை உண்டாகிறது மட்டும்தான், எனக்கு சுகம் வேணும், நான் சுகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சத்துவகுணம். அந்த சுகத்தை அடையறதுக்கான ஒரு உள்ளுக்குள்ளார அந்த சுகம் எங்க இருந்து வருது அப்படின்னா சித்தத்துல இருந்து ரீகால் ஆகுது. இந்த புத்திக்கு எனக்கு திரும்ப காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. அந்த அந்த எனக்கு அந்த சுகம், அந்த காஃபியோட சுகம் இந்த சித்தத்துக்கு வந்துச்சுன்னா அது வாசனா. அந்த வாசனை எனக்கு திரும்பவும் காஃபி வேணும்னு ஒரு எண்ணம் வருதுல, திரும்பவும் எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படி எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அது ராகம். காஃபி குடிக்கணும்ன்றது ராகம். அந்த ராகம் எந்த விஷயத்தை பத்தி, சுக விஷயத்தை பத்தி இருக்கு. சுகம் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சுகம் நினைக்கிற அந்த தாட்ல சத்துவகுணம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு அந்த சுகம் வேணும்னு ராகம் உண்டாகுது. ராகம் உண்டான மாத்திரத்துல இமீடியட்டா அந்த ராகத்தை அடையறதுக்காக, ஆசைப்பட்டதை அடையறதுக்காக இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும், உங்களை கர்மத்துல ஈடுபடுத்தும். நம்ம காஃபி ப்ரிப்பேர் பண்றதுக்கான கர்மத்துல ஈடுபட ஆரம்பிச்சோம். உங்களுக்கு ஆசை வரவே இல்லை அப்படின்னா
நீங்க காஃபி பண்றதுக்கான காரியத்தையே பண்ண மாட்டீங்க. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே இருப்பீங்க. உட்கார்ந்த இடத்துலயே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ சுகமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல சுகம், பூரண சுகம் கிடைச்சதுன்னா நான் ஆக்ஷனுக்கே போக மாட்டேன். நான் பாட்டுக்கு இருப்பேன், பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்றோம். காஃபி அப்போதுக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 1 மணி நேரம் ஆகட்டும் அப்படின்னு உட்கார்ந்தே இருப்போம். சுகமா உட்கார்ந்துருப்போம். அந்த சுகமா உட்கார்ந்து இருக்கிறதுல டிஸ்டர்ப் பண்றது எது அப்படின்னா ரஜோகுணம் வந்தாதான் அது என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு ஆசையை தூண்டி, காஃபி குடிக்கணும்னு ஒரு ஆசையை தூண்டி உங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருமத்தில் அது ஈடுபடுத்து. சுகம் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஆக்ஷன் நடக்காது. ஆமா, சுகமா நீங்க இருப்பீங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஆசை, அந்த கர்மமே வராது. உங்களுக்கு அந்த சுகத்திலேயே கட்டி போட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, லைட்டா பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் நல்ல சுகம் இருக்கு. எந்திரிக்கிறதுக்கே மனசு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட அந்த சுகம் உங்களை கட்டி போடுதுன்னு அர்த்தம். ஏன் இல்ல, தமோ குணத்தை விட்டுட்டு நான் சொல்றேன். தமோ குணத்தை விட்டுட்டு அந்த சுகத்துல பாத்தீங்கன்னா எடுக்கிறீங்கல்ல, எனக்கு சுகமா இருக்கு, வேக்கப் ஆயிட்டீங்க, அதனால எந்திரிக்க முடியல. எந்திரிக்காம இருக்கட்டுமே, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம் அப்படின்னு அந்த சுகத்தை நீங்க கன்சியூம் பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சுகம் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான். நல்ல தயிர் சாதம் சாப்பிட்டா என்ன ஆனந்தமா இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. திரும்ப தயிர் சாதம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம நல்ல மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த சுகத்தை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா சத்துவகுணம். அதுலேயே இருக்கிறது. நீங்கள் அதை அடையிறதுக்காக ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ரஜோகுணம் ஆகிடும். கர்மா வந்துச்சுனாவே அது ரஜோகுணம். சுகத்தில் நிற்கிறீங்க அப்படின்னா அது சத்துவகுணம். சுகத்தில் நிற்கிறது சத்துவகுணம். சுகத்தை அடையணும்னு ஒரு ஆசை அது கர்மத்தில் ஈடுபடுறது ரஜோகுணம். இப்போ தமோ குணம். ஆமா ஆமா எல்லாத்துலேயும் 3 குணங்கள் இருக்குன்னு அதில் தான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் பிரதானமா சத்துவ குணம் இருக்காது. பிரதானம் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் தமோ குணம். தான் யாருன்னு தெரியாது, தனக்கு வேற இருக்கிற மனிதர்கள் யாரு, இந்த ஜெகத் என்ன, ஈஸ்வரன் என்ன, புத்தியில விவேக சக்தி கம்மியா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு தெரியாது. யோசிக்கிற புத்தி சாமர்த்தியம் இருக்காது. ஆமா ஆமா பிரதானம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் பிரதானமா தமோ குணத்தினால மூடப்பட்டிருக்கு. இப்ப நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி அது யோசிக்க முடியாததா? நான் யாரு, ஈஸ்வரன் யாரு, இந்த ஜெகத்துனா என்ன, அதெல்லாம் யோசிப்பு அதுக்கு வரவே வராது. அதெல்லாம் வெறும் போக பிறவிகள் அப்படின்னு பேர். வெறும் துக்கத்தை போகம் பண்றதுக்கு மட்டுமே பிறவி எடுத்தது. மேல இருக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே தேவர்களா பிறந்தவங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா துக்கம் இருக்காது. ரொம்ப தேவர்களுக்கு துக்கமே இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். துக்கம் ரொம்ப அல்பமா இருக்கும். இப்ப மனுஷனா பிறந்ததுனால நமக்கு பாத்தீங்கன்னா ரஜோகுணம் இருக்கும் பிரதானம். அப்ப அதனால சதா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். கூடவே பாத்தீங்கன்னா ரஜோகுணம் என்ன பண்ணணும், துக்கத்தையும் கொடுக்கும். காமக்ரோதம் இருக்கிறதுனால காமக்ரோதம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சதா காலமும் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கும். கர்மத்தை விடவும் முடியாது, எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். சும்மா உட்கார மாட்டோம். நம்மளோட இயல்பு அதுதான், சும்மாவே உட்கார மாட்டோம். பாஷ்யத்துக்கு பாஷ்யத்தை சொல்றேன். ரஜோ ராகாத்மகம். ரஜோகுணம் என்னது? ராகாத்மகம், ஆசை வடிவானது. ராகம்னா என்ன அர்த்தம்? ஆசை. ஆசை வடிவானது தான் பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அப்ப எங்கெல்லாம் ஆசை வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா காரணம் ரஜோகுணம். அது எப்படிப்பட்டது? ரஞ்சனாத் ராகோ. ரஞ்சனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கலரோட, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன்ல, பக்கத்து கீழே ஆந்திராக்காரர் என்ன பண்ணாரு, கீழ் வீட்டில் ஆந்திராக்காரர் ஒருத்தர், அவர் ஒயிட் ட்ரெஸ் போடுறவர். என்னோடது காவி ட்ரெஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், காவி கலரை பார்த்தீங்கன்னா தண்ணியில் முக்கி நனைச்சி நல்லா துவைச்சி கொடியில் போட்டு வச்சுருக்கேன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் புத்தி கம்மி ஆந்திராக்காரருக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆள், ரொம்ப சூப்பரான ஆள், கொஞ்சம் புத்தி கம்மி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸை கொண்டு பார்த்தீங்கன்னா நினச்சி என் வஸ்திரத்துக்கு மேலே, வேஷ்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரோட வெள்ளை ட்ரெஸ் சட்டையை தூக்கி ஒரு மேலே போட்டேன். நானும் கவனிக்கலை. நான் கவனிக்காமல் நான் போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன், ஐயோ போச்சு.
என்னாச்சு அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவி கலரோட மேலே போட்டதுனால காவி கலரில் இருக்கக்கூடிய காவி கலரை அந்த ஒயிட் கலர் அப்சர்வ் பண்ணிடுச்சு. போச்சு, அவ்வளோதான். அந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது. பாதி அங்கங்கே தெளிச்ச மாதிரி ஒரு காவி கலர் இருக்கு. இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா சங்க தோஷம். இதுக்கு பேர் தான் சங்க தோஷம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ராகம் அப்படின்னு பேர். பற்றிக்கிறது. இதுல இருக்கிற கலர் அந்த ஒயிட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சனாத் ராகம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உன்னை பார்த்த மாத்திரத்துல நல்ல பூரி மசாலா பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூரியா இல்லாம அந்த பூரி எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரை கிரியேட் பண்ணிடுச்சு. ஐயோ அந்த பூரி மசாலா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணெல்லாம் விரியுது. ஆசை உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வந்துருது, எனக்கு அது வேணும் அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சாரிய சொல்றாரு கௌரிகாதிபத். எப்படி வந்து பாத்தீங்கன்னா காவி கலர்ல வந்து பாத்தீங்கன்னா காவி கலர் ஒயிட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி உட்கார்ந்து இருக்குதோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆகுதோ கலர்ல நினைக்கிறோம். ஒயிட் கலர் கிளாத் நினைச்ச மாத்திரத்துல காவி கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் வஸ்திரம் காவியா மாறிடுதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகாத்மகம்னா உங்களுக்குள்ளார ஒரு ரஜோகுணம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சா என்ன ஆயிடும், இந்த மனசு அது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகத்தை அடைஞ்சிடும். வெளியில இருக்கிற வஸ்துக்களை பார்க்க உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார என்ன ஆகும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு உங்களுக்கு ராகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்துடும், ஆசை வந்துடும். அப்ப அந்த ஆசை வர்றதுக்கு எது காரணம் அப்படின்னா ரஜோகுணம் அங்க உண்டாயிருக்கு. அப்ப ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு இயல்பாவே பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாத்திலையும் ஆசையானது சுத்தி இருக்கிற வஸ்துக்கள்ல உண்டாகும். இந்த ராகாத்மகம் எப்படிப்பட்டது அப்படின்னா வித்தி ராகாத்மகம் என்று. அப்ப ரஜோகுணத்தை ராக வடிவானது ஆசை வடிவானது என்று அறிந்து கொள். அது மட்டும் இல்ல ஜானீஹி, வித்தினா ஜானீஹி அறிந்து கொள்வாயாக. சரி, இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா திருஷ்ணா சங்க சமுத்பவம். திருஷ்ணானா என்ன, சங்கம்னா என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் அதுக்கு திருஷ்ணாலிருந்தும் சங்கத்திலிருந்தும் ரஜோகுணம் உண்டாகும். திருஷ்ணானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்ட ஆச்சாரியர் சொல்றார், திருஷ்ணா அப்பிராப்த அபிலாஷா. திருஷ்ணா நான் எதை அடையலையோ, அப்பிராப்த அப்படின்னு என்ன அர்த்தம், அடையாத வஸ்துக்கள்ல எனக்கு ஒரு ஆசை உண்டாகுது இல்ல, அடையாத வஸ்துக்கள்ல ஆசை உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு வேட்கைன்னு பேரு, திருஷ்ணான்னு பேரு. தமிழ்ல அதை தான் என்ன பண்ணுவோம், வேட்கைன்னு சொல்லுவோம். வேட்கைன்னு என்ன அர்த்தம், ஐயோ எப்படியாவது அடையணும், அந்த வஸ்துவை எப்படியாவது அடையணும், நம்மளை உட்கார விடாது பார்த்தீங்களா, எப்படியாவது அந்த வஸ்துவை நான் அடையணும்னு உள்ளுக்குள்ளார ஒரு தாகம் உண்டாகல, அந்த தாகத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்ணா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேர். திருஷ்ணானா தாகம் தான் பேர். அடையாத வஸ்துவை அடையணும் என்ற எண்ணத்துக்கு பேர் தான் திருஷ்ணா, ஆசை. அதே நேரத்துல சங்கம்னா என்ன சுவாமி அப்படின்னா அடைஞ்ச வஸ்துல எது அடைஞ்சது, ஆசங்ககன அர்த்தம் பிராப்தேகே விஷயே மனசக பிரீத்தி லட்சணக சம்ஸ்லேஷக. அடைஞ்ச வஸ்து நம்மள்ட்ட இருக்கும், நிறைய வஸ்துக்களை நம்ம வீட்டுக்குள்ள வாங்கி வச்சிருக்கோம். பிள்ளையில இருந்து பேர குழந்தையில இருந்து கார்ல இருந்து வீடுல இருந்து என்னென்னலாம் இருக்கோ அந்த அடைஞ்ச வஸ்துக்கள்ல எல்லாத்திலையும் ஒரு பற்றுதல் உண்டாகிறது. அந்த பற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா மனசக அந்த பிராப்த விஷயே மனசக பிரீத்தி லட்சணக. நம்ம என்ன பண்ணுவோம், அதை போகும்போதெல்லாம் தடவிக்கிட்டே போவோம். ஒரு நாய்க்குட்டி அப்படியே தடவிக்கிட்டே போவோம். நாய்க்குட்டி வீட்டில் தான் இருக்கு, பெட் அனிமலாக வச்சிருக்கேன். அது போகும்போது லைட்டாக அப்படியே தடவிக்கிட்டே போகிறது. ஒரு பேர குழந்தை இருக்கும், பேர குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணத்தை கிள்ளிட்டு போகிறது போகும்போது வரும்போது, கொஞ்சிறது எடுத்து. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துக்கிறது, வீடு சூப்பராக இருக்குல்ல, நல்லா கட்டியிருக்கேனே, பரவாயில்லையே நானும் கொஞ்சம் புத்திசாலி தான், நல்லா வீடு கட்டியிருக்கேனே அப்படின்ட்டு. காரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரு தான் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் உண்டாகும். நம்ம வச்சிருக்கிற வஸ்துக்கள்ல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரீத்தி, ஒரு பிரியம் உண்டாச்சு அப்படின்னா அந்த பிரியத்துக்கான பேர் என்ன பேரு, சங்கம் அப்படின்னு பேர், ஆசக்தின்னு பேர், பற்றுதல் அப்படின்னு பேர். அப்போ அடையாத விஷயத்துல உண்டாகிற ஆசைக்கு பேரு திருஷ்ணான்னு பேரு, வேட்கைன்னு பேரு. அடைஞ்ச விஷயத்துல உண்டாகக்கூடிய பிரியத்துக்கு பேரு பற்றுதல் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டுத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ணா சங்கயோகோ,
இந்த ரெண்டுத்துல இருந்தும் சமுத்பவம் உண்டாக கூடியது எதுவோ அது ரஜோகுணம். அப்ப ரஜோகுணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருஷ்ணால இருந்தும் சங்கம்னு சொல்லக்கூடிய அந்த பற்றுதலில் இருந்தும் ரஜோகுணம் நல்லா மேலோங்கி வளர்ந்துகிட்டே இருக்கும். சில சமயம் என்ன இருக்கும் அப்படின்னா 3:37 சொன்ன மாதிரி காமக்ரோதத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும், ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும். அதை வச்சுக்கிட்டு இதை இங்க எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? திருஷ்ணா சங்கத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும், ரஜோகுணத்திலிருந்து திருஷ்ணா சங்கமானது உண்டாகும் அப்படின்னு ஒண்ணுக்கொன்னு காரண காரிய பாவமா எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தத்து நிபத்னாதி, அந்த ரஜோகுணம் என்ன பண்ணுது? அது கட்டுகின்றது. இந்த ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல கட்டுகின்றது. தத் ரஜகா, அந்த ரஜோகுணமானது ஏ கௌந்தேய, ஏ குந்தி புத்திரனே என்ன பண்ணுது அப்படின்னா கர்மசங்கேன, இந்த ரஜோகுணத்தை உடையவன் குந்தி புத்திரன் அப்படின்னு ஏன் திட்டுறாருங்க? ரஜோகுணம் உடையவன் குந்தி புத்திரன், ஏன்னா க்ஷத்திரிய வம்சம்ல, இந்த க்ஷத்திரியத்துல குணத்துல பிறந்தவன், அதனால்தான் குந்தி புத்திரனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரிய வம்சத்துல பிறந்தவ ஓ அம்மா, அதனாலதான் நீயும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முறுக்கேறிக்கிட்டு இங்க அங்க எதையாவது பண்ணலாம், யார்ட்டையாவது சண்டை போடலானே அலையிற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திட்டுறதுக்காக கவுந்தே என்ற வார்த்தையை யூஸ் பண்ற. கர்மசங்கேன அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டினா கர்மத்தோட சங்கம் வைக்கும். எங்கெல்லாம் ரஜோகுணம் இருக்கோ அந்த ரஜோகுணம் கண்டிப்பா ஒரு கருமத்துல உங்களை வந்து பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு பற்றுதலை உண்டு பண்ணும். எதையாவது பண்ணலாமே, எதையாவது பண்ணலாமே, சும்மா உட்கார முடியாது, எதையாவது பண்றதுக்கு வந்து உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதான் கர்ம சங்கம் அப்படின்னு பேர், கர்ம பற்றுதல். கர்மத்தோடு பற்றுதலை உடையதா எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்ட அதிருஷ்டார்த்தேஷு கர்மசு சஞ்சனம். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை உண்டானதுக்கு பிறகுதான் அந்த ஆசையை அடையறதுக்காக கர்மம் தேவைப்படுது. எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்தை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா அந்த பரலோகத்தை அடையறதுக்காக சோம யாகத்தையோ இல்ல வாஜ்பேயி யாகத்தையோ ஏதோ ஒரு யாகத்தை பண்றதுக்கு மனசுக்குள்ளார என்னாகும் பிளான் வர ஆரம்பிச்சு. அதே நேரத்துல இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, போகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கான கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிச்சிடும். திருஷ்ட அப்படின்னா இந்த லோக ஆசைகள், அதிருஷ்ட அப்படின்னா பரலோக விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயங்களையும் உள்ளுக்குள்ளார இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும்? காமத்தை உண்டு பண்ணிடும். காமம் வந்த மாத்திரத்துல காமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த காமத்தை அடையறதுக்காக என்னது திருஷ்ட விஷயங்கள் அடையறதுக்கு இந்த லோக கர்மங்களை பண்றோம், இந்த உலகத்து பொருட்கள் அடையறதுக்கு. பரலோக அதிர்ஷ்ட விஷயங்கள் அடையறதுக்கு வைதிகமான கர்மங்கள்ல நம்ம ஈடுபடுறோம். இந்த கர்மத்துல ஈடுபடுதல் அப்படின்னாவே கண்டிப்பா அவன் உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா கர்மசு சஞ்சனம், இது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துகிறது. தத்பரதா கர்ம சங்கக, எப்ப பார்த்தாலும் அந்த கர்மத்திலேயே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அப்படித்தானே மனுஷங்க, ஆல்மோஸ்ட் மனுஷங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினால கட்டப்பட்டிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருக்க மாட்டான், உட்காருப்பா சும்மா உட்காரு அப்படின்னா உட்கார மாட்டான். உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு யோசி அப்படின்னா யோசிக்க மாட்டான். பரப்பரன்னு வெளியில கர்மம் பண்றான் அப்படின்னா கர்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா தத்பரதா கர்ம சங்கக. கர்ம சங்கம்னு என்ன அர்த்தம்? கர்மத்தையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கிறது. தத்பரதான்றதுக்கு அர்த்தம் லட்சியமா வச்சுக்கிட்டு. அப்ப கர்மத்தையே லட்சியமா வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கர்ம பற்றுன்னு பேரு. அந்த கர்ம பற்றுனால தேன நிபத்னாதி, அதனால வந்து ஜீவர்களை இந்த தேகத்தோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஜோகுணமானது பந்தப்படுத்துகிறது. ரஜோ தேகினம். என்ன பண்ணுவோம்? ரஜோகுணம் இருக்கிறவன் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த கர்மம் என்ன பண்ணும்? ஒன்னு புண்ணியமா இருக்கும், இல்லைன்னா பாப்பமா இருக்கும். அந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும்? அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போய் திரும்ப பல கர்ம பலனா வந்து மாறும்போது ஜென்மத்தை திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கர்மம் வந்து உங்களை என்ன பண்ணாது அப்படின்னு, ஒரு நிமிஷம், கர்மம் வந்து என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை லிபரேஷன் பண்ணாது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் ஒன்று அடிக்கடி நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். சாஸ்திரத்துல மகாபாரதத்துல இருக்கிறது, கர்மனா பத்தியதே ஜந்து. மகாபாரதத்துல வியாசர் சொல்ற
ஆச்சாரியாரும் இந்த பாஷ்யத்தில் ஏற்கனவே முன்னாடி பாஷ்யங்கள்ல சொல்லிட்டார், 2 வாட்டி பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். கர்மனா பத்தியத்தே ஜந்து, கர்மத்தினால் ஜீவர்கள் பந்தப்படுகின்றார்கள். ஏன் அப்படின்னா, நீங்க கர்மம் பண்ணினாவே அது புண்ணியம் பாப்பம் ஆயிடும். புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும், திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப கர்மத்தினால ஜீவர்கள் பாத்தீங்கன்னா பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கான், திரும்ப 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 இந்த சரீரம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு காரணம் கர்மம் தான் முக்கியமானது. கர்மனா பத்தியத்தே ஜந்துகு வித்யாச்ச விமுச்சியதே. வித்யானா ஞானம், ஆத்ம ஞானத்தினால் விடுபடுகின்றார்கள். அதனால பாத்தீங்கன்னா ந கர்ம குருவந்தி யதயஹ பாரதர்ஷினஹ. யதிகளா இருக்கக்கூடிய சன்னியாசிகள், இப்ப என்ன மாதிரி இருக்க சன்னியாசிகள் நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு, வேதாந்தம் படிக்கிறோம். இப்ப ஏதாவது சங்கல்பம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம சங்கல்பங்கள் எதையுமே பண்ண மாட்டோம். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு ஒரு சங்கல்பமும் இல்லை. இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், சாமி ஏதாவது பண்ணணுமா, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேணாம். நான் அதான் சொல்லுவேன், ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேணாம். ஏதாவது சங்கல்பம் இருந்தா அதுவும் எப்படிப்பட்ட சங்கல்பமா இருக்கும்னா, இந்த வித்யா சம்பந்தமான சங்கல்பமா இருக்கும். பாடம் படிக்கணும், பாடம் படிச்சு கொடுக்கறது, இவ்வளவுதான் இருக்க முடிய கர்மத்துல சங்கல்பம் வராது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய திருஷ்ட விஷயங்களையோ அதிர்ஷ்ட விஷயங்களையோ அடையணும்ன்ற ஒரு ஆசையும் அதை அடையறதுக்கான கர்ம சங்கல்பங்களையும் ஒரு சன்னியாசிகள் என்ன பண்ண மாட்டாங்க, வச்சுக்கவே மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா ந கர்ம குருவந்தி, கர்மத்தை பாத்தீங்கன்னா யதிகள் செய்வதில்லை. ஏன் அப்படின்னா அந்த யதிகள் எல்லாமே மோட்சத்தை பார்க்கின்றவர்கள். அப்ப யாரெல்லாம் மோட்சத்தை பார்க்கிறோமோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணணும். கர்மம் என்ன பண்ணும், இந்த தேகத்தோட உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்து 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 தேகத்தோடு உங்களை பந்தப்படுத்தும். சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்கம்மா, என்ன சொல்றீங்க? இல்ல இப்ப மூணு விஷயம் சொல்லுங்க. சித்தத்துல ஒரு நேத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு அனுபவிச்சீங்க, ஒரு சுகமான வஸ்து ஏதோ ஒன்று அனுபவிச்சிங்க. அந்த வஸ்து பாத்தீங்கன்னா ஒரு பாயசம் சாப்பிட்டீங்க. பாயசம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நேற்று சாப்பிட்ட பாயசம் இப்ப எங்க இருக்கு? சித்தத்துல இருக்கு. சித்தத்துல எப்படி இருக்கு? பதிவா இருக்கு. ஒரு பதிவா வாசனையா இருக்கு. அதுக்கு பேர் வாசனான்னு பேர். அது புத்திக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நினைவு கொள்றீங்க. நேற்று பாயசம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமாஞ்சி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நினைவு கொண்டு வரீங்கன்னு வச்சுங்க. அது எங்க நினைவுக்கு வருதோ அது புத்தியில பாத்தீங்கன்னா ஸ்மிருதியா வெளியில வருது. ஸ்மிருதி வந்த மாத்திரத்துல வெளிப்படும் போது அதுக்கு பேர் ஸ்மிருதி. சித்தத்துல இருக்கும்போது ஸ்டோர்ல இருக்கும்போது வாசனா, வாசனா ரீகால் ஆகும்போது அதுக்கு பேர் ஸ்மிருதி விருத்தின்னு பேர். ஸ்மிருதி விருத்தி வந்த மாத்திரத்துல புத்தியில என்ன உண்டாகுதுன்னா, எனக்கு மீண்டும் அந்த பாயசம் வேணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். சங்கல்பம் புத்தியில உண்டாகிறது. அந்த சங்கல்பம் வந்ததுக்கு பிறகு மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாயசத்தை அடையிறதுக்கான ஆலோசனையை பாத்தீங்கன்னா மனசு பண்ணும். மனசு ஒரு ஆலோசனை பண்ணதுக்கு பிறகு இந்த இந்திரியங்களும் இந்த தேகமும் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அடையறதுக்கான கர்மத்துல ஈடுபடும். அப்போ தேகத்திலையும் இந்திரியத்திலையும் ஒரு கர்மம் வெளிப்படணும்னா அதுக்கு முன்னாடி மனசுல ஒரு ஆலோசனை நடந்திருக்கும். ஆலோசனைக்கு முன்னாடி புத்தியில ஒரு சங்கல்பம் வந்திருக்கணும். சங்கல்பம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசனை பாத்தீங்கன்னா ஸ்மிருதியா நினைவா வெளியில வந்திருக்கணும். வெளியில நினைவா வந்தாதான் அதுலதான் உங்களுக்கு சங்கல்பம், அதை பத்தி தான் நீங்க ஆலோசனை, அதுக்கப்புறம் தான் அது கர்மமா வெளிப்படுது. இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா சங்கல்பம் மூலம். சங்கல்பம் தான் மூல காரணம். ஆனா அடுத்த ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சங்கல்பம் எங்க இருந்து வந்துச்சு? சித்தத்துல இருக்கிற வாசனையில இருந்து. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனை. அவ்வளவுதான். நீங்க எந்த கர்மா பண்ணீங்கனாலும் அதுக்கு பின்னாடி வாசனை தான் முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் வந்துருங்க. 3வது குணம் தமோ குணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் 8வது ஸ்லோகத்துல. தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி, தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேஹினாம், மோகனம் சர்வதேஹினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி, பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத,
தன்னிபத்னாதி பாரத தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. தமஸ்து தமக து ஏ பாரதன்னு ஒன்று போட்டார். பாரதன் என்ன திரும்பவும் பிரகாசத்தில் மகிழ்ச்சி கொள்வாயாக. அப்ப என்ன அர்த்தம்? தமசுல மகிழ்ச்சி கொள்ளாத. தமசும் சுகம் தரும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அது பின்னாடி துக்கத்தை கொடுத்துரும். தமஸ் எப்பவுமே ஆரம்பத்துல சுகம் மாதிரி தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா அது துக்கத்தை கொடுக்கும். அதனால நீ அந்த தமோ குணத்திலிருந்து வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்காதே, மகிழாதே. அதனால்தான் பாரதன்ற சம்போதனம் கொடுத்திருக்கு. ஹே பாரத, சத்துவ குணத்தில் மட்டுமே ரம்மிப்பாயாக ஏ அர்ஜுனா. அதுக்கப்புறம் சொல்றாரு தமஸ்து, தமமோ எனில், தமோ குணமோ எனில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானஜம் வித்தி. இந்த தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னா அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது என்று அறிந்து கொள். அஜ்ஞானத்திலிருந்து தான் தமோ குணம் உண்டாகின்றது. அது என்ன பண்ணும்? சர்வதேகினாம் மோகனம். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா தேகத்தில அபிமானத்தை உடைய எல்லா ஜீவர்களையும் ஜீவாத்மாக்களையும் மோகம் செய்யக்கூடியது, மயக்கக்கூடியது. மயக்கம்னா என்ன அர்த்தம்? நான் யாரு என்ன அப்படின்னு விவேகம் இல்லாம பண்ணிடும். நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரியாம போயிடும். விவேகம் இல்லாம போச்சு அப்படின்னா ஒரு மனுஷன் நாசத்தை அடைஞ்சிருவான். நம்ம பண்ற காரியங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. நான் யாருன்னு தெரியாம இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, இதான் பாத்தீங்கன்னா அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானத்திலிருந்து தமோ குணமானது உண்டாகி அது தேகத்தில் இருக்கிற ஜீவாத்மாவை மோகனம் செய்யும், மயக்கத்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்ல, வேற என்ன பண்ணும்? அது எப்படி கட்டுது இந்த தேகத்துல அந்த தமோ குணம் அப்படின்னா பிரமாதம். பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கர்த்தவியத்திலிருந்து விலகுதல். டியூட்டியை பண்ண விடாம பாத்தீங்கன்னா ஒத்தி போடுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தமோ குணம் பண்ணும். பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் கர்த்தவிய அபாவம், கர்த்தவியத்திலிருந்து விலகுதல். டியூட்டியில இருந்து பாத்தீங்கன்னா விலக பண்றது. எங்கெல்லாம் நம்ம டியூட்டியில இருந்து மிஸ் பண்றோமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இங்க தமோ குணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஆலசியம், சோம்பல். ஆலசியம் பாத்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு அப்படின்னா, ஆலசியம்னா சோம்பல் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால பாத்தீங்கன்னா நல்ல ஆனந்தமா இருக்கும். நம்ம கர்மத்தில இருந்து விலகி போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா பிரமாதத்துக்கு காரணம் எது அப்படின்னா ஆலசியம், சோம்பல். சோம்பல் எப்படி உண்டாகுது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நித்ரா. நித்ரைன்னு சொல்லக்கூடிய தூக்கம். கொஞ்சம் அதிகமா தூங்குனீங்கன்னா என்ன ஆயிடும்? இன்னைக்கு காலையிலேயே ரெகுலரா பாருங்க, காலையில பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறது வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க ரொட்டீன் கிளியரா போயிட்டே இருக்கும். இதே நீங்க கொஞ்சம் நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தூங்கி ஆனந்தத்தை எடுக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிளாங்கெட், அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நவம்பர் மாசம் லைட்டா ஒரு ரஜாயை எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே அந்த சுகத்தை, தமோ குண சுகத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இந்த நித்திர சுகத்தை அனுபவிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா பாடி பாத்தீங்கன்னா சோம்பல் ஆயிடுது. நித்திரையை அனுபவிக்கிறீங்க, நித்திரையை அனுபவிக்கிறதுனால பாடி சோம்பல் ஆயிடுது. காரியம் பண்ற சாமர்த்தியம் இந்த பாடிக்கு வராம போயிடுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? கிளாஸ் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாமே, சுவாமி என்ன சொல்ல போறாரு அதான் ரிப்பீட் பண்ணுவார்ல சுவாமி. இன்னைக்கு கிளாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் கிளாஸ் போனாலும் ஒன்றும் மிஸ் ஆன மாதிரி தெரியாது, சுவாமி சொல்லுவார் எல்லாத்தையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீவ் விட்டுருவோம் அப்படின்னு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிடுவோம். அப்ப கர்த்தவியம், கிளாஸ்க்கு வர வேண்டிய, டியூட்டி பண்ண வேண்டிய வேலை விட்டு போகுது, ஜபம் விட்டு போகுது, தியானம் விட்டு போகுது, பூஜை விட்டு போகுது, இது எல்லாம் விட்டு போறது. அப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா நித்திரை, நித்திரையில இருந்து சோம்பல், சோம்பல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தவியத்தை விடுற பிரமாதம். இந்த 3 காரியங்களும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது? 3 காரியங்களும் தமோ குணத்தோடது. இந்த தமோ குணத்திலிருந்து உண்டான இந்த 3 காரியங்களும் ஜீவனை பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோடு பந்தப்படுத்துது. என்ன பந்தப்படுத்துது? இந்த 3 காரியத்துல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாப்பம் கிடைக்கும்.
நித்திரையில போனீங்க அப்படின்னா சோம்பல் வந்துடும். சோம்பல் வந்துச்சுன்னா பாடியில எந்த காரியத்தையும் பண்ண முடியாது, இரும்பு துரு பிடிச்ச மாதிரி ஆயிடும், எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அப்போ உங்களோட டியூட்டி எதையுமே நீங்க பண்ண மாட்டீங்க. டியூட்டியை எல்லாத்தையும் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா பாப்பம் வந்து சேரும். பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டீங்கன்னா அந்த பாப்பத்தினால நீங்க மெதுவா 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 ஸ்டில்னஸ்க்கு வந்து என்ன பிறவி கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா கல், மண், மரம், செடி, கொடி அப்படின்னு கீழான தமோகுண பிறவிகளை எடுக்கிறதுக்கு காரணமா இந்த தமோகுணம் ஆயிடுது. அப்ப திரும்ப 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழான பிறவிகளையே பிறந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தமோகுணம். அப்ப ஜீவாத்மாவை தமோகுண பிறவிகளோடு கட்டி வைக்கிறதா இந்த தமோகுணம் இருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துரு. தமக, தமகன என்ன அர்த்தம்? திருத்தீயோ குணக, மூன்றாவது குணம். மூன்றாவது குணமா இருக்கிற இந்த தமோ குணம் அஜ்ஞானஜம். அஜ்ஞானஜம்னா என்ன சுவாமி? அஜ்ஞானாத்து ஜாத்தம், அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது. தமோ குணம் அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அஜ்ஞானஜம் வித்தி, அஜ்ஞானஜம் என்று தெரிந்து கொள்வாயாக தமோ குணத்தை. அது என்ன பண்ணும்? மோகனம். அது வந்து பாத்தீங்கன்னா மோகனத்தை உண்டு பண்ணக்கூடியது. மோகனம்னு என்ன அர்த்தம்? மோககரம், நம்மளை மயக்கப்படுத்தக்கூடியது. மோகம்னா என்ன சுவாமி? மயக்கம் மோகம்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? அப்படின்னா அவிவேககரம், விவேகம் பண்ண விடாம தடுக்கிறது. நான் எல்லா இடத்துலையும் இப்ப பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப போயிட்டு இருக்க காலம் ரெண்டே குணம் தான், சத்துவ குணமே இல்லை. நான் சுத்தி சுத்தி பாக்குற சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. மனிதர்கள் நம்ம க்ளோஸா படிக்கிறவங்க இடத்துலயும் அதே மாதிரிதான் நான் பாக்குறேன். ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரும் யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மியான நபர்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரஜோகுணம் தமோ குணத்தோட காலம். வெளியில இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மோகம் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் என்ன பண்ணணும், யாரு என்ன ஏது அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் விவேகமும் வரவிடாம தடுக்கிறது. அப்ப என்ன ஆகும்? கண்டதே கோலம், கொண்டதே கோலம் கண்டதே காட்சி அப்படின்னு தண்ணி தெளிச்ச மாதிரி காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அதுல ஒரு தெளிவே இல்லை. அப்ப அந்த தெளிவில்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா விவேகம் பண்ண விடாம தடுக்கிறது இந்த தமோ குணம். இந்த தமோ குணம் அவிவேககரம், விவேகமின்மையை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்ல, சர்வதேகினாம் சர்வேஷாம் தேகவதாம், யாரெல்லாம் தேகத்துல நான் அப்படின்னு அபிமானத்தை வச்சுக்கிட்டு இந்த தேகத்துல உட்கார்ந்து இருக்கோமோ யாரு? ஜீவராசிகள், ஜீவாத்மாக்கள், நம்ம தான். நம்ம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? 3 காரியங்களால பந்தப்படுத்துது இந்த தமோ குணம். என்ன பண்ணுது? பிரமாத. நம்மளோட டியூட்டி என்னன்னு யாருக்கும் தெரியல. எதுக்கு பிறவி வந்தது? பகவான் எதுக்காக நமக்கு பிறவியை கொடுத்திருக்கார்? மனுஷ பிறவி எதுக்கு கொடுத்திருக்கார்? மோட்சம் அடைஞ்சிட்டு போ, பொழைச்சு போ அப்படின்றதுக்காக தான். மனுஷ பிறவியோட தாற்பயம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தி அடையறதுக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. போகத்தை பண்றது, துக்க போகம் பண்றதுக்கு கீழான பிறவிகள், சுகபோகம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தமமான பிறவிகள், தேவ பிறவிகள். இந்த மனுஷனா பிறக்கிறதே எதுக்கு அப்படின்னா எப்படியாவது இந்த புண்ணிய பாப்பத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஐயோ போது சாமி அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரணும். வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனுஷ பிறவியை பயன்படுத்தி எப்படியாவது மோட்சத்தை அடைஞ்சிடணும். இதுதான் தாத்பரியம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்காக வந்தோன்னே நிறைய பேருக்கு தெரியல. எதுக்காக இந்த பிறவி அப்படின்றது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு. நேற்று ஒருத்தர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர், நல்ல மலையாள மனோரமால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிப்போர்ட்டராக இருக்கார், நல்ல புத்திசாலி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்தாங்க, நல்ல பக்குவமான ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்கள், தர்மாத்மாக்கள். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் என்னன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் ஓல்டு. 60 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை பற்றி தெரியவே இல்லை. எதுக்காக இந்த லைஃப், என்ன பண்ணணும், எதுக்காக பகவான் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் தமோகுணம். பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பேசிக்காவே இந்த தமோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தான் என்ன பண்ணணும், எதுக்காக இந்த பிறவி கொடுத்துருக்குன்னு தெரியல. அப்ப கர்த்தவியம் என்ன அப்படின்னா மனுஷ பிறவியோட கர்த்தவியம் மோட்சத்தை அடையிறதுன்றதை விட்டுட்டு என்னோட டியூட்டி காலையில எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், ஒரு அனுஷ்டானத்தை பண்ணணும், ஒரு சுவாத்தியாயத்தை பண்ணணும், ஒரு ஈஸ்வர பூஜையை பண்ணணும், நாள் ஃபுல்லா வந்து மோட்சத்துக்கான பிரவருத்தி பண்ணணும்ன்றது விட்டு போயிடும்.
ஏன் விட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடவே ஆலசியம், தமோ குணத்திலிருந்து அந்த ஆலசியம் சொல்லக்கூடிய சோம்பல் உண்டாயிடுது. சோம்பல் உண்டாகிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா, நித்திரை, அதிகமான நித்திரை, அதிகமா தூங்கணும். நல்லா சாப்பிட்டு 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 தூங்குனா என்ன ஆகும்? ராத்திரியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட சொல்லுவார், சாமி காலையில எந்திரிக்க முடியாம கழுத்து வரைக்கும் ராத்திரியில பார்த்தீங்கன்னா சாதத்தை சாப்பிடுங்க. அந்த சாதம் என்ன பண்ணும், ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சாப்பிட்றது 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாதத்தை சாப்பிட்றது. சாதத்தை சாப்பிட்டு படுத்து தூங்குனீங்கன்னா அது செரிமானம் ஆகவே ஆகாது. அப்படியே வயிற்றுக்குள்ளார அப்படியே இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் படுத்துடுறீங்கல்ல, அப்படியே இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 மணிக்கு தான் அது ப்ராசஸே ஆரம்பிக்கும், டைஜஷன் ப்ராசஸே ஆரம்பிக்கும். மெதுவாக ஒரு தமோ குணத்தை கொடுத்து உங்களுக்கு எந்திரிக்கவே விடாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனக்குறைவு வந்துடுது. பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பேர்? ஒரு மீனிங் கவனக்குறைவுன்னு அர்த்தம். கவனக்குறைவு எதனால உண்டாச்சுன்னா, இந்திரிய போகத்தினால. எவ்வளோ சாப்பிடணும்னு அளவு தெரியாம நிறைய சாப்பிட்டதுனால இந்திரியத்தில் வீக்னஸ். நாக்கு அடக்கலை. நாக்கு அடக்காம பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியில சாப்பிட்ட ஃபுட்டு என்ன ஆயிடுச்சு? கவனக்குறைவுனால பண்ணது பிரமாதம். ராத்திரியே பிரமாதம் வந்தாச்சு. அது காலையில என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்திரிக்க விடாம ஒரு நித்திரை அதிகம் கொடுக்குது. நித்திரை அதிகமாக கொடுத்தோன்னே எந்திரிச்சா கூட மதன்னு எரும மாடு மாதிரி உடம்பு என்ன ஆயிடுது? ஆலசியம் வந்துடுது, சோம்பல் வந்துடுது. சோம்பல் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல, கிளாஸ்க்கு போக முடியல, தன்னுடைய டியூட்டி என்னவோ அதை மிஸ் பண்றோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எதனால காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த கவனக்குறைவுன்னு சொல்லக்கூடிய பிரமாதம் தான் காரணம். இந்த பக்கத்துல இருந்து நித்திரையில இருந்தும் எடுத்துக்கலாம், இல்ல கவனக்குறைவுல இருந்து எடுத்துக்கலாம். இந்த 3ம் தமோ குணத்திலிருந்து உண்டானது. இவைகள் என்ன பண்ணுதுன்னா, ஆலசிய பிரமாதச்ச ஆலசியச்ச நித்ராச்ச பிரமாதாலசிய நித்ராபிகி. இந்த 3 பார்த்தீங்கன்னா நித்ராகா, இந்த 3 தாபிகி தத் தமோ நிபத்னாதி பாரத. அந்த 3 குணங்களும் என்ன, 3 காரியங்களும் தமோ குணத்திலிருந்து உண்டானது. அவைகள் ஜீவனை என்ன பண்ணுது? பந்தப்படுத்துது. இந்த ஜீவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 3த்துக்கு அடிமையானோன்னா என்ன ஆகும்? அடுத்த பிறவி பார்த்தீங்கன்னா கல்லா மண்ணா கீழான பிறவிகளா அசையாத தத்தி மாதிரி எருமாடா பிறந்துட வேண்டியதுதான். சாக்கடையிலேயே எருமை மாடு கிடக்கும். தான் சாக்கடையில் இருக்கேனே எருமாட்டுக்கு தெரியாது. இதே மாதிரி கழுதையா பிறக்கிறது, குரங்கா பிறக்கிறது, நாயா பிறக்கிறது, புத்தி இல்லாம தத்தியா இருந்துகிட்டு துக்கத்தை அனுபவிக்கிற பிறவி கிடைச்சோம். இதுதான் கட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற. இதோட 8வது ஸ்லோகம் முடிஞ்சது. 9வது ஆரம்பிக்கிறேன். அப்ப 3 குணங்களை பத்தி பேசியாச்சு. சொல்லுங்க. இல்லை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதனால தான் சொல்றேன்ல, என்னன்னா கர்மத்தை நீங்க தவிர்க்கவே முடியாது. இந்த தேகத்துல இருந்தீங்க அப்படின்னா, நம்ம 3வது சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா 3:3 3:4 சொல்லியிருக்கு. நகி கஷித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்திய கர்ம கிருத்து காரியத்தே ஹவச கர்ம பிரகிருதி ஜெயர்குணைகி அப்படின்னு. இந்த 3 குணங்களும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் சன்னியாசியா இருக்க, எல்லா ஜீவராசிக்கும் அபயம் கொடுத்துருந்தாலும் கூட என்னை அறியாமல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா நான் ஸ்நானம் பண்ணுற இடத்துல ஒரு எறும்பு மாட்டிச்சு. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து விடணும்னு நான் முயற்சி பண்ணும்போது அது செத்து போச்சு. ஏன் அப்படின்னா கையால் அதை பிடிச்சி விடும்போதே அது செத்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நொந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணணும்னா அறிந்து செய்யக்கூடிய கர்மத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எந்த கர்மெல்லாம் எனக்கு அறிஞ்சு நான் பண்ணுறேனோ அதில் தப்பு நடந்துடாமல் மேக்சிமம் எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ பண்ணுறது. ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணுமோ அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். இப்போ அதுக்காக தான் அதுக்காம நடந்தே தீரும். நடக்கிறத தவிர்க்கவே முடியாதான், பிராரப்தம் நம்ம ஒன்று சொல்கிறோம். நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நடந்துடுறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்காக தான் ஞான சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது, நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும். இப்போ நம்ம நித்திய சத்வஸ்தகன்னு நான் ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்ல 2:45 குணாதீத்தன் ஆகணும்னா நித்திய சத்வஸ்தக அப்படின்னு சொல்ற. சத்துவ குணத்துல நிக்க முடியுமா உங்களால? முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா 3 குணங்களும் சைக்கிள், க்ஷிப்ர பரிணாமி, மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையே, ஆனா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க தோத்து போயிட்டே இருப்பீங்க, லூசரா தான் இருப்பீங்க. நீங்க
என்னதான் புத்திசாலித்தனம் இருந்தாலும், என்னதான் அனுஷ்டானத்தை நீங்க கண்டினியூவா அனுஷ்டானங்களை நல்ல காயத்ரியோ பிரணவத்தையோ பிராணாயாமத்தையோ வச்சிருந்தாலும் கூட கொஞ்சம் ஏமாறும் போது இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் எட்டி பார்த்துரும். ஆனாலும் திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் சத்துவ குணத்துல நிக்கிறதுக்கான ப்ராசஸை திரும்பவும் பண்ணிக்கிட்டே இருப்போம். தோத்து போனாலும் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா ஒரு டைம்ல நமக்கு புத்தி வந்துடும், இந்த 3 குணங்களை போடா அப்படின்னு தூக்கி போறமா போட்டு குணாதீதன் ஆகுறது. இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி போடுறது. இப்போ என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலையில இருக்கேன். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு தான் நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா குணங்களும் என் சரீரத்தில் எது நடந்தாலும் அது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது பிரகிருதியோடது. நம்ம 3:27 3:28 சொன்னோம்ல, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்துவான சஜ்ஜத்தை. இந்த 27 28 3வது சாப்டர்ல இருக்கிறத எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து சத்துவ குணத்துக்காக போராடிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எது நடந்தாலும் ஒரு உதாசீன பாவம் வந்துடணும். இது எல்லாமே திருஷ்யத்துல நடக்கிறது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஆனா நீங்க சத்துவகுணத்தை அதிகமா அடாப்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குணங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஏன் சத்துவ குணத்தை அதிகமா பிராக்டிஸ் பண்ணிட்டு சத்துவ குணத்தை தாண்டி போகணும் அப்படின்னா, நீங்க இப்போ உங்களுக்கு சத்துவ குணம் இருக்குன்னு வச்சுங்க, நீங்க எப்பெல்லாம் கொஞ்சம் ரஜோகுணம் தமோ குணம் எட்டி பார்த்துனாலும் உங்களை வந்து அது என்ன பண்ணும், ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ள இருந்து. ஐயோ இப்படி பண்றமே, ஐயோ இப்படி பண்றமேன்னு உங்களுக்கு மோகத்தினால அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், எப்பவுமே சத்துவ குணம், ஏன்னா சத்துவ குணம் உபதிரவம் இல்லாதது. அப்ப என்ன பண்ணணும், சத்துவ குணத்தை அதிகமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த நல்ல சாஸ்திரத்தை படிச்சு இதுவும் நான் இல்லை அப்படின்றதுல மனசு வரணும் உங்களுக்கு. நீங்க இந்த லோகத்தில் இருக்கிற பரமாத்மாவே இந்த சரீரத்தை எடுத்தாலும் கூட அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, தோஷத்தை உடையதுதான் கர்மம். எந்த கர்மமா இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா என்ன எல்லாமே நல்லதா பண்ணாரு, எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணாரு சுவாமி. இந்த மொத்த மகாபாரத யுத்தமும் வந்து யாருனால நடந்துச்சு, எல்லாத்தையும் யாரு கொன்னது, சுவாமி தான் கொன்னார், கிருஷ்ணர் தான் கொன்னார். மொத்த பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு தான் போய் சேரும் உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிர்க்கவே முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ட்ரை பண்ணலாம் ஒழிய சத்துவ குணத்துல நிக்கிறதுக்கு, ஆனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தூக்கி போடுறதுக்காக தான் ட்ரை பண்றது. அவனுக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட் ஆயிடுது இல்லை, இவனோட சம்பந்தமே இல்லாமல் போயிடுது இல்லை. எல்லாமே சினிமா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சினிமா மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான், தனக்கோட அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டான். எனக்கு எங்க குணங்கள் எங்க நடக்க போகுது, ஆத்மால நடக்க போதா இல்ல பிரகிருதியில நடக்கிறதா? பிரகிருதியில தான் நடக்குது. இந்த குணங்களுக்கு லட்சணம் சொல்லும் போதே என்ன சொல்லுது அப்படின்னா பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம். பூத்த இந்திரியங்கள், இதுல தான் இந்த 3 குணங்கள் இருக்கு. பஞ்சபூத்தங்கள்ல குணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இதுல எல்லாத்துலயும் 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது. ஆனா நான் பார்க்கிறவன், அப்போ ஒருத்தருக்கு நல்ல நான் பார்க்கிறவன் ஒருத்தரை வந்து ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா இந்திரியம் மனம் புத்தி இதுல எல்லாத்துலயும் குணங்கள் எது நடந்தாலும் இவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்ப பார்க்குற ப்ராக்டிஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிபரேஷன் கொடுக்கும், குணாதீத்தன் ஆகிறது. நீங்க பார்க்காம வந்து குணத்தோட நீங்க என்னதான் சத்துவ குணத்தோட அபிமானத்தை வச்சாலும் சத்துவ குணம் உங்களுக்கு என்ன பண்ணும், துக்கம் தான் கொடுக்கும். ஏன்னா அதோட சுபாவமே அதுதான். ஏன்னா ஜடம், 3 குணங்களும் ஜடம். அது வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களை இந்த கில்ட்டி கான்சியஸை கொடுக்கும், ஒரு துக்கத்தை கொடுக்கும். ஐயோன்னு நீங்க பார்த்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் உங்களை. ஐயோ இப்படி பண்றேனே அப்படின்னு. எப்போ நாம் பண்ணலை இதெல்லாம் குணங்கள் பண்ணது, ஏன்ட்ட நடக்கலை, இதெல்லாத்தையும் நான் பார்க்குறேன்னு நீங்கள் ஒதுக்கிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணாதீத்தன் ஆயிடலாம். அதுதான் கர்மா நம்ம சொல்கிறோம்ல, கர்மா புண்ணிய கர்மாவை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்கிறத இப்போ எல்லா இடத்துலையும் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நாங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ முடியுமோ மேக்சிமம் நல்ல கர்மாவை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிக்கிட்டே போகிறது, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லது. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை பிரகாசப்படுத்தி இந்த விவேகத்தெல்லாம் உண்டு பண்ணும். சித்தசுத்தியை கொடுக்கறது, நல்ல சத்சங்கத்தை கொடுக்கறது. 70 வயசுல கிடைக்கிற சத்சங்கம் ஒரு 40 வயசுல கிடைச்சிருந்துச்சுன்னா
அற்புதமாக இருக்கும்ல, நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் நம்ம. அப்போ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய கர்மா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆக வேண்டியிருக்கு, வெளிப்பட வேண்டியிருக்கு. அப்போ புண்ணிய கர்மாவை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஈஸ்வரார்ப்பணமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அது சூழ்நிலையை உண்டு பண்ணும், சத்சங்கத்தை உண்டு பண்ணும், உங்களோட புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா விவேகத்துக்கு தூண்டும். இது எல்லாம் அந்த புண்ணிய கர்மத்தில் தான் இருக்குது, சத்வகுண கர்மமாக இருக்கிறது. அதான் சத்சங்கம், அதான் நல்ல ஆட்களோட சேர்றது. இதெல்லாம் வந்துங்க. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். புனக குணானாம் வியாபாரக சங்கேபத உச்சியதை. மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 ஸ்லோகங்களில் சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தை பற்றி 3 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கோம். 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகத்தில் சொன்னதை ஒரே ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனாக என்ன பண்ணுறார், நல்லாத்தையும் ஒன்னா சுருக்கமா சங்கேப ரூபத்துல சொல்கின்றார். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜஸ்கர்மாணி பாரத. ரஜகர்மணி கர்மணி தானே இருக்கு, ஆமா. ரஜகர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய து தமஹ. ஞானமாவ்ருத்ய து தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. பிரமாதே சஞ்சயத்யுத. சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய து தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. சத்வம் சுகே சஞ்சயதி. ஹே பாரத, திரும்பவும் பாருங்க, பாரத சத்துவகுணத்திலேயே பிரகாசத்திலேயே ஒன்றை கனெக்ட் பண்ணிக்கோ. இப்போ உங்களுக்கு தான் கேட்டது, குணத்தோட ரஜோகுணம் தமோ குணத்தோட நீங்க இது பண்ணாதீங்க. ஆத்மாதான் பிரகாசம், ஆத்மாதான் சத்துவகுணம், பார்க்கிறவன் திரஷ்டா. அப்போ பார்க்கிறவன் இடத்துல ரம்மிப்பாயாக. குணங்கள்ல ரம்மிச்சே அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான், போச்சு, திரும்பவும் சம்சாரம் தான். அப்போ சதா காலமும் சைத்தன்யத்திலேயே ரம்மிப்பாயாக, உணர்விலேயே நிற்பாயாக, அறிவிலேயே நிற்பாயாக. ஏ பாரத. சத்துவம் என்ன பண்ணும், சத்துவம் சுகே சஞ்சயதி. சத்துவ குணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகத்தில் வந்து உங்களை பந்தப்படுத்தும். என்ன சுகம் வேணும், எனக்கு இதை காட்டிலும் சுகம் வேணும், இதை காட்டிலும் சுகம் வேணும்னு ஒரு ஆசைப்படும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒரு வந்து வைத்திகர் வருவார், சுகம் அதிகமாக வேணுமா, ஆமாம் ஆமாம், அப்போ இந்த யாகத்தை பண்ணு, சொர்க்கத்தில் போய் நல்ல சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவோம், நல்ல கர்மகாண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு கர்மகாண்டங்களாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ வைத்திகர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களா வைத்தியர்களா இருக்கிறவங்க எல்லாம் கர்மகாண்டத்தை அதிகமாக பண்ணுறாங்கன்னா எதுக்காக அப்படின்னா அதிகமான சுகம் வேணும்ன்ற எண்ணத்தினால. அந்த கர்மத்தை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் பிறவிகளாக கிடைக்கும். இந்த ஜீவாத்மா வந்து பார்த்தீங்கன்னா தேவ சரீரத்தோட கட்டப்பட்டுரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுகே சத்வம் சஞ்சயதி. சுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகமுள்ள பிறவிகளாக இருக்கக்கூடிய தேவ பிறவிகளோடு தேவ யோனிகளில் ஜீவாத்மாவை கட்டுகின்றது சத்துவகுணம். அதுக்கப்புறம் ரஜ கர்மணி பாரத. ரஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ரொம்ப ஆக்டிவா காரியம் தானே, நிறைய கர்மங்களை பண்றது, காமக்ரோத ஆதிகள்லயே ஈடுபடுறது. எங்க ரோட்ல இறங்கினீங்கன்னாவே காமக்ரோதம் தான், ஒரே சண்டையும் சமாதானமும் சச்சரவும் போயிட்டே இருக்கு. அப்ப காமக்ரோதங்களால ஈடுபட்டு ஒரு கர்மத்தில் ஈடுபடுறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலையும் போகாம கீழையும் போகாம மத்தியஸ்தனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மனித பிறவியை அடைகின்றான். புண்ணியமும் பாப்பமும் கலந்து 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 அந்த கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை திரும்பவும் இந்த ஜீவாத்மாவை திரும்பவும் மனித பிறவியிலேயே கொண்டு வந்து பந்தப்படுத்துகிறது, மாட்டி இந்த கூட்டுக்குள்ளார மாட்டிக்கிறான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் ஆவிருத்திய து தமக து. ஆனால் தமோ குணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் ஆவிருத்திய, ஜீவர்கள்ட்ட இயல்பா இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆவிருத்தியனா மூடி மறைத்து, ஞானம் ஆவிருத்தியனா ஞானத்தை மூடி மறைத்து என்ன பண்ணுது அப்படின்னா பிரமாதே சஞ்சயத்யுத. பிரமாதம் அப்படின்னா என்ன அர்த்தம், கவனக்குறைவு. கவனக்குறைவுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பண்ண வேண்டிய டியூட்டியில இருந்து அவன் என்ன பண்றான், மிஸ் ஆகுறான். டியூட்டியில மிஸ் ஆனா அப்படின்னா அது பாப்பத்தை கொடுக்கும். அந்த பாப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா புழு பூச்சியா மரஞ்செடி கொடியா கல்லா மண்ணா பிறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாவை
அந்த கூட்டுக்குள்ளார ஜட பிரவருத்திக்குள்ளார உங்களை அடைத்து விடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழான தாமச பிறவிகளை கொடுக்கிறதா ஆகிவிடுகின்றது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. சத்வம் சுகே சஞ்சயதி. சத்துவகுணம் சுகத்தோடு உங்களை ஜீவாத்மாவை என்ன பண்ணுது? நன்றாக கட்டுகின்றது. சம்ஸ்லேஷயதி சம்பந்தப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். தேவப்பிறவியோடு சம்பந்தப்படுத்துது. ரஜஸ் என்ன பண்ணுது? கர்மணி. கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை பந்தப்படுத்துது. கர்மம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்கள் போகத்துல இருக்காங்க, சுகபோகத்துல. ஜீவர்கள் இங்க மனுஷர்கள் என்ன பண்றாங்க? ஒரே ஒர்க்காலிக்கா இருக்காங்க, கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப திரும்பவும் அவனை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கர்மங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ரஜோகுணம் கர்ம பிறவிகளா இருக்கக்கூடிய மனுஷ பிறவிகளா பிறக்க வைக்குது, இந்த தேகத்துக்குள்ளார அடைச்சு வைக்குது. அது மாதிரி கட்டுகின்றது. இது வர்த்தத்தை. அது மட்டும் இல்ல, ஞானம். தமோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னா ஞானம் சத்துவகிருதம். சத்துவகுணத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகம். சத்துவகுணத்திலிருந்து வரக்கூடிய அந்த விவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆவிருத்திய மூடி மறைத்து ஆச்சாத்திய நல்லா மூடி மறைச்சு தூ தமக. இந்த தமோ குணமானது என்ன பண்ணுது? ஸ்வேன ஆவரணாத்மனா. இந்த தமோ குணத்துக்குன்னு ஒரு சொந்த குணம் இருக்கு, சொந்த காரியம். அது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கிறது. இருட்டு. தமோ குணம் என்னது? இருட்டு. அது என்ன பண்ணுது? விவேகத்தை மூடி மறைத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதே சஞ்சயதி. கவனக்குறைவுல வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்களை கட்டுகின்றது. தான் யாரு, தான் என்ன பண்ணணும், இதுல இருந்து எப்படி விடுபட்டு இந்த லிபரேஷன் ஆகிறது, மோட்சத்தை அடைகிறது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலையும் உங்க புத்தி போகாம உங்களை மூடி மறைச்சு தான் பண்ண வேண்டியதை எல்லாத்தையும் பண்ண விடாம தூக்கத்திலையும் ஆலசியத்திலையும் கர்த்தவியத்தை வந்து விலகிறதுலையும் பிரமாதம் சொல்லக்கூடிய கவனக்குறைவிலையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்துகிறது. பிரமாதே சஞ்சயதி உத. பிரமாதோ நாம. பிரமாதம்னா என்ன சுவாமி? நிறைய பேர் அங்கங்க கேட்கலாம்ல, ஹைலைட் பண்ணீங்க. பிரமாதம்னா என்ன அப்படின்னா பிரமாதோ நாம பிராப்த கர்த்தவிய அகரணம். ரொம்ப அருமையா சொல்றார். எனக்கு ஒரு டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா பிராப்தியா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குல்ல. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு கீதா கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சுட்டா நம்ம ரோல் என்னது? முமுக்ஷுன்ற ரோல். கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, போச்சு, அவ்வளவுதான், போச்சு, மாட்டிக்கிட்டீங்க நீங்க, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆயிட்டீங்க, கேட் பாஸ் வாங்கிட்டீங்க, மோட்ச பூமிக்குள்ளார போகணும் அப்படின்னு. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேரக்டர் பிராப்தி ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். இந்த பகவத்கீதை கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு என்ன டியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது இந்த சிரவணத்தை நல்ல முறையில முடிக்கணும். இதுக்கு சயோகம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு அனுஷ்டானத்தை காலையில எந்திரிச்சு பண்ணணும். நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மணிக்கு ஒருத்தன் எந்திரிக்கல அப்படின்னா அவன் ஜீவனம் போச்சுன்னு அர்த்தம். 4 மணிக்கு ஒருத்தன் எந்திரிக்கல அப்படின்னா அவன் ஜீவனம் போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காலையில் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா சத்துவ குணம் தான் ஆரம்பிச்சிடும். சத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக 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 உங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். தமோ குணமும் ரஜோ குணமும் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் மேற்கொண்டு போக முடியும் மோட்ச மார்க்கத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமோ குணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமாதம்னு சொல்லக்கூடிய பிராப்த கர்த்தவிய. பிராப்த கர்த்தவியனா எனக்கு அடையப்பட்ட என்னோட டியூட்டி, அந்த டியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அகரணம் செய்ய விடாம பண்றது எதுவோ அதுக்கு பேரு பிரமாதம். அப்ப டியூட்டியில இருந்து விலகுதல் எதுவோ அதுதான் பிரமாதம்னு பேரு. இந்த பிரமாதத்தினால ஜீவர்களை இந்த தமோ குணமானது கட்டுது. அதனால என்ன நடக்கும்? நீங்க டியூட்டியை பண்ணாம போயிடுவீங்க, அதனால பாப்பம் உண்டாகும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில்னஸ்ல இருக்கக்கூடிய கல்லு மண்ணா அடுத்த பிறவி கிடைத்து விடும். இதுதான் கட்டுதல் அப்படின்னு அர்த்தமாகுது. போதுமே, டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இதை கொஞ்சம் நல்லா விசாரம் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், இது ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகிறது.
நல்ல ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடிலாம் அலைய வேணும். இதெல்லாம் டே டு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது நடக்கிறது. 3 குணங்கள். 3 குணங்களுக்கு அந்நியமா நம்மளால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? எந்த காரியம் இப்ப போயிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இப்ப என்ன போயிட்டு இருக்கு? இப்ப என்ன போயிட்டு இருக்கு? என்னோட என்னோட இந்திரியங்கள்ல கர்மேந்திரியங்கள் நல்லா பிரைட்டா இருக்கா ஒர்க் பண்றதுல? இல்லை. அப்போ கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது. அப்போ டல்லாக இருக்குது அப்படின்னா கர்மேந்திரியங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமோ குணம் போயிட்டுருக்கு. இந்த ஞானேந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. அப்போ ஞானேந்திரியத்தில் வந்து சத்துவகுணம் போயிட்டுருக்கு. என்னோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்லா சாந்தமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகமாக இருக்குது. அப்போ சத்துவகுணம் போயிட்டுருக்கு. அப்போ கர்மேந்திரியத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்திலையும் கர்மேந்திரியங்கள்லையும் தமோ குணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப இதே மாதிரி எந்த கர்மா நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன போயிட்டு இருக்கு, இப்ப என்ன போயிட்டு இருக்கு, என்ன ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, பார்க்குற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு வந்தாதான் இது நான் இல்லை இது வேற அப்படின்னு செப்பரேட் பண்ண முடியும். அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதோட கலந்து தான் நம்ம வந்து சிங்காயே இருந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்கோம். அப்ப இனிமே பண்ற ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது என்ன போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பார்க்கறது, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் பார்க்கறது. என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும், என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், என்னோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்மா போயிட்டு இருக்கு, என்ன குணம் அவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கு, என் குணம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு, அவங்க குணம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்.